Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா அதாவது வந்து என்னதான் நம்ம 64 108 200 அந்த மாதிரி மெகா பிக்சல் போனாலும் சரி இந்த ஐபோன்ல இருக்க 12 மெகா பிக்சல் கேமராவால நம்மளால போட்டி போட முடியல. அது ஏன்னு சில பேருக்கு டவுட் இருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி உங்களுக்கு இதெல்லாம் தெரியாம இருந்தா தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து பேசிக்கா சொல்லிறேன். ஆக்சுவலா வந்து ஐபோன்ல வந்து கொடுத்தாங்கன்னா இதைத்தான் கொடுப்பாங்க. பெஸ்ட்டாக கொடுக்கணும்னா பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஐஃபோனில் இது வரைக்கும் 12 தான் கொடுத்துட்ருக்காங்க. அது அல்ட்ரா வைடாக இருந்தாலும் சரி 12 மெகா பிக்சல் கேமரா மட்டும்தான் கொடுக்குறாங்க. 12 16 அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது 48 64 108 அப்படியே போயிட்டே இருக்குது மெகா பிக்சல். நீங்கள் நினைக்கலாம், ஏன் ப்ரோ ஐஃபோனில் வெறும் 12 தானே இருக்குது, இதில் 108 கொடுத்துருக்காங்களே பத்தாதான், நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக தானே இருக்கும், வீடியோஸ் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது வந்து அப்படி கிடையவே கிடையாது. இன்னமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சாம்சங் S20 அண்ட் அல்ட்ரா மாடலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்னைக்கு வரைக்குமே 12 மெகா பிக்சல் தான் பிரைமரி லென்ஸாகவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்புறம் வெறும் இந்த பட்ஜெட் ஃபோன்ஸில் மட்டும் இவ்வளோ மெகா பிக்சல் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் தானே இவ்வளோ மெகா பிக்சல் இருக்கணும், பட்ஜெட்லேயே உங்களுக்கு ஏன் இவ்வளோ மெகா பிக்சல் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இனிமேல் வந்து யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே சொன்னாலும் டே எனக்கு வந்து 108 மெகா பிக்சலு நல்லா சூப்பராக ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெகா பிக்சல் சொல்கிறாங்களே அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கும். அதாவது எம்பி 12 எம்பின்னு உங்கள் கேமராவில் எழுதியிருக்கும், 48 64 அந்த மாதிரி எழுதியிருக்கும். அதாவது எம்பினா மெகா பிக்சல், ஓகேவா. அதாவது வந்து மெகானா உங்களுக்கே தெரியும் நிறையா இருக்கிறது, அந்த மாதிரி பிக்சல் அப்படின்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா, அதாவது இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவை உங்கள் லேப்டாப்பில் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் லேப்டாப்பில் பாருங்க, ஏன்னா ஃபோனில் பார்த்தா அந்தளவுக்கு பிக்சல் தெரியாது, ஓகேவா. அந்த லேப்டாப்பில் போட்டு உங்களால் எந்த அளவுக்கு அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ண முடியுமோ ஜூம் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கொயராக அந்த பிக்சரில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, சரி இந்த இவ்வளோ தூரம் ஜூம் பண்ணியிருக்கோம், ஏதாச்சும் அந்த நாய்ஸ் அந்த மாதிரி நினைப்பீங்க. பட் அது கிடையாது, அதுதான் வந்து பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு 12 மெகா பிக்சலில் இருந்ததுன்னா அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போது 1 மெகா பிக்சல் அப்படின்னா வந்து அதில் வந்து எத்தனை பிக்சல் இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா 10 lakhs பிக்சல் இருக்கும், ஓகேவா. இப்போ 1 மெகா பிக்சல் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதில் வந்து 10 லட்சம் பிக்சல்ஸ் இருக்கும். அதாவது அந்த ஸ்கொயராக இருக்குது பார்த்தீங்கன்னா, அது 10 லட்சம் வந்து அந்த ஒரு ஃபோட்டோலேயே இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 மெகா பிக்சல்னா அப்படியே டபுள் 20 லட்சம் பிக்சல்ஸ் வந்து அதில் இருக்கும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மெகா பிக்சல் கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1 கோடி பிக்சல்ஸ் இருக்கும். இதுவே வந்து ஒரு 48 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 கோடி 80 லட்சம் பிக்சல்ஸ் அந்த மாதிரி. ஒரு இப்போ வந்து 64 உங்களுக்கே தெரியும், 6 கோடி 40 லட்சம் பிக்சல்ஸ் வந்து அதில் இருக்கும். ஓகே, இப்போ 64 12 ஐஃபோனா 12னா அதில் எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்கும், 1 கோடி 20 லட்சம், இதில் 6 கோடி 40 லட்சம் பிக்சல்ஸ். ஸோ அதில் வந்து பிக்சல்ஸ் வந்து முக்கியம் கிடையாது. அப்போவும் இதில் வந்து பிக்சல்ஸ் அதிகம் தான். பிக்சல்ஸ் அதிகமாக இருந்தால் ரெசல்யூஷன் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இதில் காட்டுற பாருங்க, இருக்குது ஐஃபோனில் எடுத்த ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் தான் ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கும். பட் வந்து ஃபோட்டோவோட அந்த டைனமிக் ரேஞ்சு அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, அதுதான் வந்து ஐஃபோனில் வந்து சூப்பராக அதில் காட்டும். அதுக்கும் இதுக்கும் வந்து காம்படிஷனே பண்ண முடியாது. ஸோ வந்து தெரிஞ்சுக்கோங்க, அதாவது வந்து மெகா பிக்சல் வந்து மேட்ரு கிடையாது, ஓகேவா. இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு புரியலைன்னா நான் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு இது சொல்கிறேன். அதாவது பிக்சல் லேப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அந்த ஆப்பில் மட்டும்தான் கிடையாது, எல்லா ஆப்லையும் பண்ணால். ஓகே, அந்த பிக்சல் லேப்பில் வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன், அந்த ஆப் வச்சுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, அந்த ஆப்பில் வந்து இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோம், ஓகேவா. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நார்மலாக 1280x720 இல்லை 1080p அந்த ரெசல்யூஷன் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். பட் இந்த தடவை 1:1 கொடுத்து பார்ப்போம். கொடுத்தா அதில் என்ன கலர் வருது நீங்களே பாருங்கள். எஸ், நம்ம எந்த ஃபோட்டோவை எடுத்தோமோ அந்த இதில் இருக்க மேஜரான கலர் எல்லோ. இப்போ நான் இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கேன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்க மேஜரான கலர் எல்லோ, அது மட்டும்தான் காட்டுது. ஏன் யோசிக்கலாம், என்ன ப்ரோ 1:1 போட்டால் இது வருது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா. இப்போ 1:1 இன்ட்டு பண்ணி பாருங்கள், 1 பிக்சல், வெறும் ஒரே ஒரு பிக்சல், ஓகேவா. இப்போ புரிஞ்சிருச்சா. இப்போ நீங்கள் அந்த எல்லோ கலர் நீங்கள் எவ்வளோ தான் ஜூம் பண்ணி பார்த்தாலும் அதில் எல்லோ மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், ஏன்னா அது வந்து ஒரே ஒரு பிக்சல் மட்டும்தான் அதில் இருக்குது, ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுவே நீங்கள் ஒரு இந்த ரெசல்யூஷனில் போடுங்க, நான் சொல்கிற ரெசல்யூஷன் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, 1280x720 அது போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பர்ட்டே வெளியே வந்துடும். யோசிக்கலாம் முடியும், ஏன் அப்புறம் 1:1 போட்டால் வெறும் எல்லோ மட்டும் தான் வருதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன், 1280x720 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ஒரு பிக்சல்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த பிக்சல் தான் வந்து மெகா பிக்சல். உங்களுக்கு என்ன சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ பாருங்கள். இப்போ நான் அந்த சொன்ன மாதிரியே 1280x720 நான் மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது 1280x720 இதை வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 921
600 இந்த பிக்சல்ஸ் ஓகேவா. அதாவது 9,21,600 பிக்சல்ஸ் வந்து இதில் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. அந்த ஃபோட்டோவில் வந்து 9,21,600. இதே நான் 1:1 எக்ஸ்போர்ட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரே ஒரு பிக்சல்ஸ் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரே ஒரு கலர் மட்டும்தான் அதில் கொடுக்க முடியும் அந்த பிக்சலில். இதில் வந்து 9,21,600க்குனால அதில் வந்து இன்னும் நிறைய கலர்ஸையும் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்க முடியும். அந்த ஃபோட்டோவோட கிளாரிட்டி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது இந்த 1280x720ங்கிற இந்த இதில் போட்டும்போது 9,21,000 வந்துச்சுல்ல. ஸோ இது வந்து ஒரு தோராயமாக எடுத்து நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கும் கிட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக இருந்தால் நம்ம ஒரு 1 மெகா பிக்சல் வச்சுக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, 1 மெகா பிக்சலே இந்த அளவுக்கு ரெசல்யூஷன் வருதான்னு யோசிக்கலாம். ஆமாம், 1 மெகா பிக்சலே இதாக வரும். இதோட ஒரு சூப்பரான டிப் சொல்லிட்டா, நம்ம பிக் பாஸ் யூஸ் பண்ணுறாங்களா கேமரா, அது எவ்வளோ மெகா பிக்சல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 2 மெகா பிக்சல் தான். அதை பற்றி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம மெயினாக இப்போ மறுபடியும் டாபிக்குள்ளே வரலாம். ஸோ இதுதான் வந்து ஐஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் உள்ள மேஜரான டிஃப்ரென்ஸ். இப்போவும் உங்களுக்கு புரியல, என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஏதோ மெகா பிக்சலுங்கிறீங்க அதுங்கிறீங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, சிம்பிளாக சொல்லிடுறேன். மெகா பிக்சலுங்கிறது முக்கியமே கிடையாது. என்ன முக்கியம்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க சென்சார் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோனாக இருக்குது, ஒரு 64 மெகா பிக்சல் இதில் கொடுத்துருக்காங்க. இதே ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அந்த S20 Ultra அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 12 மெகா பிக்சல் தான் ப்ரைமரி கேமரா. ஐஃபோன்லேயும் 12 மெகா பிக்சல் தான் ப்ரைமரி கேமரா. DSLRல 20 மெகா பிக்சல் தான். ஐ திங்க் எனக்கு இதுவரை DSLR யூஸ் பண்ணதில்லை, மேபி எனக்கு தெரிஞ்ச அதில் ஒரு 20 மெகா பிக்சல் தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன வித்தியாசம்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க சென்சார் தான் வித்தியாசம். ஓகே, இப்போ வந்து ஐஃபோனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு கேமராவோட சைஸே வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது முக்கியம் கிடையாது, கேமரா சைஸ் பெருசாக இருக்குது அது முக்கியம் கிடையாது. நான் சொல்கிற பாருங்கள், கம்பேரிவ்லி நம்ம சாதா ஃபோனுக்கும் அதில் இருக்க ஃபோனுக்கும் லைட்டாக கொஞ்சம் இருக்கும், இல்லை ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். DSLRல வந்து உங்களுக்கு லென்ஸு நல்லாவே பெருசாக இருக்கும். ஸோ என்னன்னா சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பிக்சர் போடுறேன் பாருங்கள், அந்த சென்சாரோட டைப் வந்து இப்படி தான் இருக்கும், ஒரு ஸ்கொயராக இருக்கும். ஸோ ஒரு ஸ்கொயருக்கு ஒரு பிக்சல் அந்த மாதிரி கணக்கு வச்சு தான் போடுவாங்க. இப்போ ஒரு 20 மெகா பிக்சல்னால் 20 அந்த ஸ்கொயர்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இப்போ ஒரு சென்சார் வந்து இப்போ நம்ம கேமராவில் நம்ம ஃபோனில் இப்போ நீங்கள் எந்த ஃபோனில் இது பார்க்குறீங்கன்னு தெரியல, மேபி ஐஃபோனில் பார்த்தீங்கன்னாலும் ஓகே, சாதா ஃபோனில் பார்க்குறீங்கனாலும் ஓகே. இப்போ உங்கள் ஃபோனில் கேமரா பின்னாடி அப்படியே திருப்பி பாருங்கள், சும்மா சின்னதாக நம்ம கைக்குள்ளே வச்சு அடைக்கிறதால ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஒரு 2 ஃபிங்கரில் வச்சு இது பண்ணுற மாதிரி ரொம்ப 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 சின்னதாக இருக்கும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஐஃபோனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ இந்த அளவுக்கு இருக்குன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் வந்து ஐஃபோனில் வந்து 12 மெகா பிக்சல் தான். ஸோ ஒரு ஸ்கொயரில் ஒரு பிக்சல்னாலும் 12 ஈக்குவல் ஆகிடுச்சு. பட் நம்ம ஆண்ட்ராய்டில் 64ல் வந்து இருக்கிறதே லென்ஸ் கம்மி தான். அதில் 64 உள்ளே திணிச்சு வைக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோட கிளாரிட்டி அடிவாங்கும். ஸோ நீங்கள் சரி ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி அதில் லென்ஸ் பெருசாக இருக்குது, அவங்க ஒரு இதுக்கு ஒரு பிக்சல் வச்சு கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஆண்ட்ராய்டுக்கும் ஒரு இதுக்கு ஒரு பிக்சல் வச்சு கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். சொல்கிறேன், மெயின் ஏன் அப்படி கொடுக்கலீங்கன்னா ரேட். ஸோ அந்த மாதிரி சென்சார் நம்ம போனும்போது காஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ இது ஒரு 20,000க்கு கொடுக்குறாங்கன்னா இது பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு 50-60,000 போயிடும் ஓகேவா. நம்ம அந்த மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன் ப்ரோ அந்த இது போட்டாவே லென்ஸ் அவ்வளோ போயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அது மட்டும் பண்ண மாட்டாங்க, சாஃப்ட்வேர்லேயும் சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ என்ன உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு ரூம் இருக்குது, ஒரு சின்ன ரூம் இருக்குது, அந்த ரூமில் ஒரு 10 பேர் தான் உட்கார வைக்க முடியும்னா 10 பேர் தான் உட்கார வச்சாகணும். நம்ம போய் ஒரு 20 பேர் 60 பேர்லாம் உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமராஸு, ஐ மீன் ஆண்ட்ராய்டு கேமராஸு. இதே ஐஃபோனில் வந்து 12 மெகா பிக்சல்னால் ஒரு இதுக்கு ஒரு பிக்சல் 12 சரியாக போயிடுச்சு. இப்போ 64னா ஒரு இதுலேயே ஒரு 4 பிக்சல் வச்சா தான் அந்த 12க்கு வந்து கரெக்டாக வர முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேமரா பிக்சர்ஸ் குவாலிட்டி எடுத்துக்கிட்டாலும் வீடியோ கிளாரிட்டியும் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் தான் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கே புரியும், ஏன்னா அதில் வந்து இப்போ சொல்லி முடிச்சுட்டேன் இந்த மாதிரி மெகா பிக்சல்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி சொல்லி முடிச்சிருப்பேன். ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜரான ஒரு டிஃப்ரென்ஸ் ரெண்டு இதுக்குமே. இதுவே DSLR போயிட்டிங்கன்னா அதில் இன்னும் வந்து லென்ஸ் ரொம்ப பெருசு. அதெல்லாம் இப்போ நம்ம ஒரு 108 மெகா பிக்சல் கேமரா நம்ம ஆண்ட்ராய்டில் இருக்குன்னா அந்த DSLRல 20 மெகா பிக்சல் தான். பட் 108 மெகா பிக்சலா 20 மெகா பிக்சலான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் 20 மெகா பிக்சல் தான். ஏன்னா அதில் இருக்க வந்து லென்ஸ் வந்து பெருசு, சென்சாரும் பெருசு, அதில் பிக்சல்ஸ் வந்து கரெக்டாக உட்கார வைக்க முடியறதுனால அதில் வந்து இமேஜ் கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ இதனால தான் வந்து ஐஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, வீடியோஸாக இருந்தாலும் சரி, கிளாரிட்டி சூப்பராகவே இருக்குது. இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்க மாதிரி இந்த வீடியோலேருந்து ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருப்பீங்க. அதான் ஐஃபோன்லேயே 12 மெகா பிக்சல் தான் கொடுக்குறாங்க, ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயே 12 மெகா பிக்சல் தான் கொடுக்குறாங்க, ஏன் 108 மெகா பிக்சல் வரைக்கும் போகிறாங்க, அதில் என்ன இருக்குது அப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இனிமேல் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அது மாதிரினா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு மொபைல் ஃபோட்டோகிராஃபி மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம போடுவோம். அது நான் கூடிய சீக்கிரத்தில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் போடுறதுக்கு. ஓகே கைஸ், நம்ம மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், நன்றி.